வணக்கம் மக்களே. இன்னும் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா கார்னிஷ் டு வெஸ்ட் பேங்கிறது சிட்டி சென்டர் ஏரியா. வாங்க கடல் வழியாக நம்ம சுற்றி பார்ப்போம். அழகாக இருக்கும், மிஸ் பண்ணிடாதீங்க. இந்த பில்டிங் வந்து இஸ்லாமிக் மியூசியம். இது வந்து கார்னிஷில் கடலுக்குள்ளாடி கட்டியிருக்கிறாங்க. முழுக்க கடலுக்குள்ளாடி கட்டியிருக்காங்க. இந்த தூண் தெரியுது பார்த்தீங்களா, இந்த ஏரியா பேர் மியா பார்க். இது சுற்றி அந்த இஸ்லாம் மியூசியம் சுற்றி அப்படியே வரும். அந்த பார்க்கு பார்க்க ரொம்ப அழகாக இருக்கும். ஈவினிங் டைம் வந்து இங்கே உட்காந்துட்டு இந்த கடல் சுற்றி உள்ள ஏரியாலாம் பார்க்குறது செம்மையான ஒரு வியூவாக இருக்கும். அவ்வளோ பேர் வருவாங்க ஈவினிங் டைமெல்லாம். கத்தாரில் தோஹாவில் அதிகமான பேர் நேரம் ஸ்பெண்ட் பண்ணுறதுக்குன்னே வர்ற இடம் இந்த கார்னிஷ் தான். அழகான வியூவாக இருக்கும். இது சூப்பர் வியூ. இந்த பாருங்கள், போட் எவ்வளோ அழகாக வருது. இந்த மியா பார்க்கு தான் சுற்றி அப்படியே இருக்கும். பார்க்குறதுக்கு செம்மையாக இருக்கும். இங்கேருந்து கடலையும் பார்க்குறது, கடல் இந்த மியா பார்க்கை பார்க்குறதும் செம்மையாக இருக்கும். வாங்க கூடுதல் விசேஷங்கள் இந்த இஸ்லாமிக் மியூசியத்தை பற்றி பார்க்கலாம். இந்த இஸ்லாம் மியூசியத்தோட ஒரு சைடில் இப்போ காமிக்கும் பாருங்கள், அந்த 3 விண்டோ மாதிரி இருக்குது பார்த்தீங்களா. என் ஃபேமிலி வந்தப்போ அங்கேருந்து ஒரு ஃபோட்டோ எடுத்திருந்தோம். பாருங்கள், அழகாக இருக்கும் பார்க்குறதுக்கு வியூவெல்லாம். அங்கேருந்து சிட்டி சென்டர் ஏரியாலாம் பார்க்குறதுக்கு செம்மையாக இருக்கும் பார்க்குறதுக்கு. அது மட்டும் இல்லை, கார்னிஷும் பார்க்குறதுக்கு செம்மத்தூளாக இருக்கும். அப்புறம் வந்து இஸ்லாமிக் மியூசியத்துக்குள்ளே என்னென்ன இருக்குன்னு சொன்னோன்னா, பண்டைய காலத்து மன்னர்கள் யூஸ் பண்ண ஜுவல்லர்ஸ், பாத்திரங்கள் எல்லாமே தங்கம், வைரம், வெள்ளி அப்படி சொல்லுவாங்கள்ல, அந்த மாதிரி நிறைய ஐட்டங்களை செஞ்சது எல்லாமே இங்கே உள்ளாடி இருக்குது. பார்க்குறது நாங்கள் போயிருந்தோம் ஃபேமிலியாட்டு. பார்க்குறதுக்கெல்லாம் அவ்வளோ இதாக இருக்குது. அவ்வளோ விலை உயர்ந்த மாணிக்க கற்கள், அது இதுன்னு சொல்லிட்டு செம்மையாக இருக்குது பார்க்குறதுக்கு. பழைய காலங்களில் யூஸ் பண்ணது நம்ம இதில் வந்து நிறைய இடம் பிடிச்சிருக்கிறது இந்தியாவிலேருந்து தான். பல நாட்டுகள்லேருந்து உள்ளது அந்தந்த டிஸ்பிளே வச்சுருப்பாங்க. இது இந்தியாவிலேருந்து கொண்டு வரப்பட்டது, அந்த நாட்டில் கொண்டு வர இப்படின்னு சொல்லிட்டு நிறைய நாட்டோட இது வச்சுருக்கோம். அதில் அதிகமாக இந்தியாவில் உள்ளது தான் இருக்குது. அவ்வளோ மன்னர்கள், பழைய காலத்து மன்னர்களோட கலெக்ஷன் இவங்க வச்சுருக்காங்க. அவங்க அழகாக வச்சுருக்காங்க. இந்த மன்னர்கள் யூஸ் பண்ணது அப்படின்னு சொல்லிட்டு டீட்டெயிலாக எழுதி வச்சுருக்காங்க. அந்த பார்க்குறதுக்கு செம்மையாக இருக்கும். பார்க்குற உங்களுக்கு தெரியுது பார்த்தீங்களா, அது பாலம் அமைச்சிருக்காங்க. கரையிலேருந்து அந்த பில்டிங்குக்கு பாலம் அமைச்சிருக்காங்க. அது ஒரு இது கடலுக்குள்ளாடியே அப்படி கட்டியிருக்கிறாங்க அந்த பில்டிங். அதான் ஸ்பெஷல் இங்கே. அப்புறம் பாருங்கள், அந்த அப்படியே போகுது பாருங்களா, அந்த மரம் வந்து அப்படியே அந்த உயரமான இடத்துல கீழே ரோடு வரைக்கும் அப்படியே தாழ்ந்து போகும். அது அதுக்கு நடுக்க வந்து ஸ்டெப்பு மாதிரி கட்டியிருப்பாங்க. ஆனால் ஸ்டெப்பு கிடையாது, நடந்து போயிட்டே இருக்கிறதுக்கு கொஞ்சம் தூரம் போகும்போது உயரமாக அப்படியே மேலே ஏறி போயிட்டே இருக்கும். பார்க்க அழகாக இருக்கும். அது நடுக்க வந்து தண்ணி ஓடிட்டே இருக்கும் எப்பவும் பார்க்குறதுக்கு. அங்கேருந்து என் ஃபேமிலியாக குரூப்பாக ஃபோட்டோ எடுத்திருந்தோம். பார்க்க அழகாக இருக்கும். பாருங்கள், அதை காமிக்கிறேன் நான். சூப்பர் வியூவாக இருக்கும் இந்த ஏரியா பார்க்குறதுக்கு. செம்ம வியூ அங்கேருந்து நமக்கு எடுக்கும்போதெல்லாம் ஃபோட்டோலாம். அப்புறமா இந்த பக்கம் ஒரு 3 விண்டோ மாதிரி தெரியுது பார்த்தீங்களா, அங்கேருந்தும் ஃபோட்டோ எடுத்திருந்தோம். அந்த ரோடு எப்படி அந்த சைடோடு அப்படி அழகாக இருக்குது பார்த்தீங்களா. அந்த மாதிரி கொஞ்சம் ஃபோட்டோக்களை எடுத்திருந்தோம். நிறைய கலெக்ஷன் இருக்குது, எல்லாம் காமிக்க முடியாது. கொஞ்சம் அப்படியே எடுத்து வச்சுருக்கிறது நல்லா பார்க்கும். அப்புறமா இந்த தெரியுது பாருங்கள், இந்த சுற்றி இருக்குது. இது பேர் அல்ஃபனார் மாஸ்க்குன்னு சொல்லிட்டு ஒரு பள்ளிவாசல். அது பக்கத்தில் வந்து இருக்கிறது சூக் வாக்கப்புன்னு சொல்லிட்டு ஃபேமஸான ஒரு சூக்கு. அது நான் இன்னொரு தனியாக ஒரு வீடியோ பண்ணுறேன் பாருங்கள். இது வந்து நான் முன்னாடி ஃபேமிலி வந்தப்போ எடுத்தது தான் இந்த வீடியோ கொஞ்சோண்டு. இது வந்து நோன்பு திறப்பாங்க தெரியுமா, அந்த ரம்ஜான் டைம் நோன்பு இருப்பாங்க. நோன்பு எடுத்துட்டு ஈவினிங் வந்து நோன்பு திறக்கிற டைம்னு ஒன்று இருக்குல்ல, அந்த டைமுக்கு வந்து வெடி வைப்பாங்க. அந்த வெடி வைக்கிற டைம் தான் இந்த இது. அந்த வெடி வைக்கிறது என்னென்னா, இது வந்து அவங்க ஒரு காட்சியாக தான் பல காலமாக செஞ்சிட்ருக்காங்க. அது பார்க்குறதுக்கு அவ்வளோ கூட்டங்க வந்து நிற்கும் பார்க்குறதுக்கு. நாங்களும் போயிருந்தப்போ அது ஃபேமிலியாக வந்துருந்த மாதிரி நடந்தது தான். அப்போ போய் எடுத்திருந்தோம். எல்லா வருஷமும் நடக்கும், போய் பார்க்கலாம்.
ஒரு பெரிய மால் வந்துருக்குது. இப்போ பார்த்தா கத்தாரில் வந்து எல்லாமே பெரிய பெரிய பில்டிங்காக தெரிகிற ஒரே இடம் இது மட்டும்தான் இருக்குது. ஆனால் 1983 தான் இந்த தெரியுதை பாருங்கள், சரவணன் ஹோட்டல். இது மட்டும்தான் பெரிய பில்டிங்காக இருந்திருக்குது. தனியாகவே ஒரு கடலுக்குள்ளே வந்து உட்காந்துருக்க மாதிரி உட்காந்துருக்குது அந்த கடல் பக்கத்துலேயே. அவ்வளோ நல்லா இருக்குது. பழைய ஃபோட்டோலாம் பார்க்க ரொம்ப நல்லா இருக்கும். பாருங்கள், சுற்றி பார்க்கலாம் வாங்கப்பா. எப்படி இருந்துச்சு இந்த இடம்? அப்புறம் வந்து இதில் தோஹா ஆர்ச்சுன்னு சொல்லிட்டு தெரியும். கழிஞ்ச வீடியோவில் காமிச்சிருப்பேங்க. அது தூரமாக கை காமிச்சிருப்பேன். கொஞ்சம் பக்கத்தில் தெரியும் பாருங்கள், அழகாக இருக்கும். சரி, ஓகே. நான் என்னோடய வீடியோ இப்படி உங்களுக்கு பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஃப்ரெண்ட்ஸுகளை ஷேர் பண்ணுங்கள், முக்கியம் மறக்காமல் லைக் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.